பிக் பாஸ் சீசன் 8ல் மிகப்பெரிய அளவில் இப்போ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ராணவ் அவர்களினுடைய உடல்நல பிரச்சனை தான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, விளையாடும் பொழுது அவருடைய கைகளில் அடிபட்டிருந்துச்சு. அதற்கப்புறம் அவங்களுடைய வீட்டிலேருந்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட அனுப்பி வச்சுருந்தாங்க. பெற்றோர்கள் முடியலைன்னா வரட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் எதிர்த்து நின்று விளையாடுவேன் அப்படின்னு ராணவ் ரொம்பவே தைரியமாக இருந்தார். இந்த நிலையில் அவர் ஒரு குறும்படத்தை போட்டு காட்டணும் அவருக்கு அப்படின்னு இப்போ ரசிகர்கள் வேண்டுகோளை வச்சுருக்காங்க. ஒரு சிலர் சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்னது அப்படின்னு பார்க்கும்போது அடிப்பட்ட கை சைடு தான் அவர் படுத்திருந்திருக்கிறாரு. அதனால் எப்படி அடிப்பட்ட கை சைடு அவரால் படுக்க முடியும்? அவர் ஒருவேளை பொய் சொல்கிறாரா, ஏமாத்துறாரா அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் அங்கே இருக்கக்கூடிய மெத்தை ரொம்ப மெதுவாக தான் இருக்கும், அதனால் அவருக்கு வலி இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் அத்தனைக்கும் சப்போர்ட்டுக்காக பில்லோ வச்சு தான் படுத்திருக்கிறாரு அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் ஒரு டாஸ்கில் 8 கல்லை கூட அவர் ஒரேதாக தூக்கி வச்சு இருந்தார். ஆனால் இந்த நிலையில் அது முடியாது. ஏன்னா கைகள் அடிபட்டிருக்கிறதுனால யாரும் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால் இப்போ இந்த விஷயம் ராணவ் அவர்களை பற்றி ரொம்பவே குறும்படம் போட்டு விஜய் சேதுபதி அவர்கள் காட்டுவாரா உண்மை என்னன்றதை அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக அட்லி அவர்கள் ஜவான் படத்தை தயாரிச்சிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்து விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்தை அவர் தயாரிக்க போகிறாரு. அப்போ அடுத்த படம் பார்த்தோன்னா ஷாருக்கான் அவர்கள் கூட இல்லையா அப்படின்னு ஷாருக்கானை வச்சு இயக்க போகிறாரா, விஜய் சேதுபதி அவர்களை வைத்து 2வது படமாக அவருடைய படத்தை தயாரிக்க போகிறார் அட்லி அவர்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. கூடிய விரைவிலேயே அந்த படத்தினுடைய அனைத்து விவரங்களையுமே அட்லியும் விஜய் சேதுபதி அவர்களும் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த விஷயம் வெளியானதுலேருந்தே படம் எந்த மாதிரி இருக்கும், எந்த படங்களை தயாரிக்க போகிறாங்க, எப்படிலாம் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய மகாராஜா திரைப்படம் கூட சைனா, ஜப்பான் அப்படின்னு வெளியாகி மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அந்த படம் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.